வணக்கம். நான் இன்னைக்கு பொடி இட்லி பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். பொடி இட்லி பண்றதுக்கு நான் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அரை கப்பு கடலைப்பருப்பு, அதே மாதிரி அரை கப் பொரிகடலை எடுத்து வச்சிருக்கேன், கருப்பு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், கருவேப்பிலை, நல்லெண்ணெய், மிளகா வத்தல் ஒரு 7-8 மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன், பெருங்காயம், உப்பு, இவ்வளவு இதுக்கு வேணும். முதல்ல பொடி இட்லி பண்றதுக்கு பொடி தயார் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். அதை வெறும்னு வறுக்க போறேன். வெள்ளை எள்ளு இருந்தா வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். முதல்ல இந்த கருப்பு எள்ளு தண்ணியில களைஞ்சி எடுத்து அதை வடிகட்டி அதுக்கப்புறம் தான் இப்போ வறுக்கிறேன். கருப்பு எள்ளு இப்ப வெடிச்சு எடுத்தோம். இப்ப நான் ஒரு பிளேட்ல மாத்த போறேன். நெக்ஸ்ட் உளுத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். அந்த உளுத்தம்பருப்பை போடுறேன். அதுவும் நல்லா பிரவுன் கலர்ல வரணும். அது வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். உளுத்தம்பருப்பு வறுபட்டுட்டோம். அதை இப்ப ஒரு பிளேட்ல மாத்த போறேன். நெக்ஸ்ட் கடலை பருப்பு. கடலை பருப்பு வறுத்தாச்சு. அதை ஒரு பிளேட்ல மாத்த போறேன். அடுத்தது பொரிகடலை இருக்கு. அதை ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசா வறுத்தா போதும். பொரிகடலையும் வறுத்தாச்சு. அதையும் பிளேட்ல வைக்கிறேன். இதுக்கு அடுத்தது கருவேப்பிலை. வெறும் வானிலை வறுத்தா போறோம். கருவேப்பிலையும் வறுத்தாச்சு. அதையும் பிளேட்ல மாத்திட்டோம். கொஞ்சமா நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு இந்த மிளகா வத்தல் போடுறேன். கொஞ்சம் அது வறுக்கட்டு. மிளகா அப்படியும் வறுத்துட்டு மிளகாயும் வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு காய்க்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் மிளகாய் மிக்சியில எவ்வளவு தூரம் திரிக்க முடியுமோ திரிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் போடுறேன். எல்லாத்தையும் திரிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். திரிச்சாச்சு. இப்ப எல்லாத்தையும் போட்டிருக்கேன். அதோட உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன். இதை மிக்சியில திரிச்சிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். திரிச்சுன்னு இருக்கு. நான் இப்ப லாஸ்ட்ல கடைசியில எள்ளு போடுறேன். அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். மிளகா பொடி திரிச்சாச்சு. இப்ப நான் இந்த ஒரு பிளேட்ல மாத்த போறேன். இதுக்கப்புறம் பொடி இட்லி எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். இப்ப நான் தோசைக்கல்ல கொஞ்சம் நெய் தடவி இருக்கேன். இட்லி அதுல ஜஸ்ட் கருப்பு எள்ளு போட்டுக்கிறதுனால அவ்வளவு உரப்பு இருக்காது, ஈஸியா சாப்பிடலாம். பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்ப பிளேட்ல மாத்திருக்கேன். இப்ப காமிக்கிறேன். டேஸ்டான பொடி இட்லி ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்ல மாத்தியாச்சு. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டாடா, பை பாய்.